ஹாய் மக்களே, நம் நாட்டுக்கு சுதந்திரம் பெற எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க. ஆனா ஒரு சாதாரண இளைஞனாக பிறந்து சுதந்திர போராட்டத்திற்காக போராடி சுதந்திரமும் பெற்றுத்தந்து ஆங்கிலேயர்களை அலறவிட்ட மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை அவர்களின் வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு தமிழர்களும் இந்தியர்களும் பார்க்க வேண்டிய வீடியோ. இவர் தனிப்பட்ட சாதியின் தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழினத்தின் தலைவர். அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். இன்றைய ஈரோடு மாவட்டத்தின் பெருந்துறை வட்டம் சென்னிமலை அருகில் உள்ள மேலப்பாளையம் என்னும் சிற்றூரில் ரத்தினசாமி கவுண்டர் மற்றும் பெரியாத்தா எனும் தம்பதியருக்கு மகனாக 1756ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17வது நாள் பிறந்தார் தீரன் சின்னமலை. இவரது இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர். இவர் பழைய கோட்டை பட்டக்காரர் மரபு என்று கூறப்படுகிறது. இதனால் இவர் இளம் பருவத்தில் தீர்த்தகிரி சர்க்கரை என பெயர் பெற்றார். இளம் வயது முதலே வீரமும் தைரியமும் அதிகமாக கொண்டு வளர்ந்தவர். ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த சில வீரர்களில் இவரும் ஒருவரும் என்பது குறிப்பிடத்தக்கது. தீர்த்தகிரி இளவயதிலேயே மல்யுத்தம், தடிவரிசை, வில் பயிற்சி, வாள் பயிற்சி, சிலம்பாட்டம் போன்ற போர் பயிற்சியை சிவந்தாரையர் என்பார் வழிவந்தவரிடம் கற்றுத் தேர்ந்தார். கொங்கு நாடு அப்பொழுது மைசூரார் ஆட்சியின் கீழ் இருந்ததால் கொங்கு நாட்டு வரிப்பணம் சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு சென்றது. ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி மைசூர் அரசுக்கு செல்லும் வரிப்பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுத்து உதவினார். வரிப்பணத்தை பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுத்த அந்த சமயத்தில் வரி கொண்டு சென்ற வரி தண்டல்காரரிடம் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை பறித்ததாகச் சொல் என்று சொல்லி அனுப்பினார். பிறகு அன்று முதல் தீர்த்தகிரிக்கு சின்னமலை என்ற